අද කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ අපි කවුරුත් දන්නවා தேசிய மக்கள் சக்தி மாபெரும் வெற்றிக்கு வாழ்த்துகின்றேன். மக்கள் மத்தியில் பெரும் மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. இந்த புதிய அமைச்சரவையில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இல்லாமல் காணப்படுகின்றது. இத்தனை கால அரசியலில் இவ்வாறு இருந்ததில்லை. தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு பாடுபட்ட பல முஸ்லிம் மக்களே காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் அமைச்சர் தெரிவில் இது கருத்தில் கொள்ளப்படவில்லை. இந்த விடயத்தை அரசாங்கம் கருத்தில் கொண்டால் சமத்துவ ஆட்சியை பிரதிபலிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விடயம், தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது ரவி கருணாநாயக்க பின்வாங்கினார். தான் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று கூறி இப்போது ரகசியமாக தேசிய பட்டியலில் பெயரை மாற்றிக் கொண்டார். கட்சி உறுப்பினர்களுடன் எவ்வித கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளாது கட்சி செயலாளரினால் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவாகும். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ඔක්කොම චන්දාරන් දීලා ඒ ප්‍රජාවට සලකපු නැති එක ගැන අද ඔක්කොම කතා කරන්න ගත්තා. ඒකයි මම හිතුවේ මේ මාධ්‍ය හමුවේ ඒක මතක් කරලා දෙමු කියලා.